இந்த வீடியோவில் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க. கடையில் வந்து சாப்ஸ்ன்னு கேட்டு வாங்குங்க, குச்சி குச்சியாக இருக்கும். லெக் பீஸ் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியே ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 3 பீஸ்க்கு மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் குச்சி பெருசாக கூட வாங்கிக்கலாம். ஒரு குக்கரில் அந்த 3 பீஸை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே வேணாம். உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சாரி. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் விட்டுக்க வேண்டியதான். மட்டன் வெந்துடுச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிஷ் எங்கள் காமாச்சிச்சிதே எனக்கு காமிச்சு கொடுத்துதே. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி ஒரு பெப்பர் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் இந்த பீஸை நல்லா டிப் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம கல்லில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வெந்த மட்டன் தான். ஒரு ஆம்லெட் வேகிற அளவுக்கு வந்து வெந்தால் போதும். இல்லாட்டி ஆம்லெட் வந்து ரொம்பவே தீஞ்சிரும். ஸோ திருப்பி போட்டுக்கலாம். 3 பீஸையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல கழுவி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஆங்கிலேருந்து கூட பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் திருப்பி இந்த ஆங்கிலேருந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு நிற்க வச்சு வேக வைக்கணும் இவனை. ஆக்சுவலாக சூப்பராகவே ரெடி ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக டிஷ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட்லாம் ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்ற சவுண்ட்லாம் வராது. ஏன்னா நான் வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்தேன். இப்போ தான் டப்பிங்கே பண்ணி வீடியோ போட்டேன். இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா இது கூட செம்மையாக வந்திருக்கு. அந்த மிளகாத்தூள் கூடலாம் சேர்ந்து மெயினாக வந்து மட்டன் சாப்ஸில் இந்த எலும்பை தான் நீங்கள் கடிச்சே துப்பணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.